ஏசி போட்ட ஹெல்மெட் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா காவலர்களுக்கும் இது மாதிரி கொடுக்க முடியுமா? சரி, அவங்கள விடுங்க. மனிதர்கள் எல்லாமே இந்த வெயிலில் தானே போயிட்டு இருக்கோம். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இடைக்காலத்தில் ஒரு பிரச்சனைக்கு சால்வ் கண்டுபிடிக்கிறோம். இயற்கை அப்படி உங்களை சும்மா விடாது. இப்போ இந்த ஏசியிலேருந்து வருது இல்லையா, குளிர்சாதன பெட்டிகள்லேருந்து, ஃப்ரிட்ஜில் இருந்து, ஏசி வீட்டில் போட்டிருக்கிற ஏசியிலேருந்து வரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் அது வெளிவரும். அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் பார்த்தீங்கன்னா ஓசோனில் ஓட்டையை போட்டுரும். ஓசோனில் ஓட்டை அதிகமாக அதிகமாக திரும்ப புவி வெப்பமயம் ஆகிடும். நாம் இடைக்கால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறோமே தவிர, இயற்கை காடுகளை அதிகமாக வளர்க்கணும். நம்ம அந்த முட்டாள்தனத்தை நமது அரசுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நேரு காலத்தில் நம்ம ஒரு நாட்டுக்கு 33% காடுகள் வேணும். ஆனால் நம்ம இந்தியாவில் 25% காடுகள் தான் இருந்தது. அதை 33% உயர்த்தணுன்றதுக்காக நிறைய லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணாங்க அரசாங்கம். காடுகளை எல்லாம் பாதுகாக்கணும்னு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்லாம் போட்டாங்க. புதிய புதிய காடுகளை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிலைமை என்ன தெரியுமா? 25% காடுகள் இருந்த இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8% காடுகள் தான் இருக்கு. 8 + 3 11%. 25%இருந்து 33% உயரலை. அதுக்கு பதிலாக 11% குறைஞ்சிருச்சு. அதில் 3% முள்வேலி, ஒன்றுத்துக்கு ஆகாத இந்த கருவேல் மர காடுகள். இப்போ 8% காடுகள் தான் இந்தியாவில் இருக்கு. அப்போ வெயில் மண்டையை புழக்காம என்ன பண்ணும்? நாம் இயற்கையை நேசிக்க வேண்டும். அரசுகள் மாற்றி சிந்திக்க வேண்டும்.